இந்த மேலே உள்ள ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகனிடம் பார்க்குறப்ப அவருடைய 7ஆம் இடம் பயங்கரமாக கெட்டு போனதை வச்சு ஒன்றும் மனைவி பிரிஞ்சிருக்கணும், அல்லது மனைவிக்கு ஏதோ விதமான ஒரு பாதிப்பை, பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கணும், மரணத்துக்கு நிகரான தொல்லையை கொடுத்துருக்கணும் அப்படின்னு. ஆமாம் சார், இறந்துட்டாங்க, 2 பெண் குழந்தைய கொடுத்துட்டு இறந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னாரு. காரணம் என்னன்னு பார்க்கல. லக்கணத்துக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் குரு பகவான் இணைஞ்சிருந்தாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையை சனியை பார்க்க, சனி 10ஆம் பார்வையை செவ்வாயை பார்க்க, சனி செவ்வாய் எந்த இடத்தோட தொடர்பு கொடு அந்த சர்வநாசம். அப்போ 7ஆம் இடம் கெட்டு போச்சு. 7ஆம் இட அதிபதியும் குரு பகவானும் கெட்டு போயிட்டாரு. அது 40-80 மார்க் போயிடுச்சு. அடுத்து கலத்திரக்காரன் சுக்கிரனும் சனி சேர்ந்துட்டாரு. இப்படி கெட்டு போயிடுச்சு. சரி, ராசியை பார்க்குறோம். அதுக்கடுத்து இது குடும்பஸ்தானத்தை பார்க்குறப்ப 2 கூடிய குடும்பாதிபதி சுக்கிரனையும் அது மாதிரி ராசிக்கு 2 கூடிய குடும்பாதிபதி சந்திரனவும் சனி சேர்ந்துருச்சு. அப்போ ராசியில் சனி இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்து சனி பார்க்குது. லக்னாதிபதி புதன் ராகு கேதுவோட தொடர்பு. இவருக்கு எல்லாத்துக்கும் மேலே அது திசையே நடக்கிறப்ப சனி திசையே நடக்குது.